இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்க அக்காவை தவிர மொத்த குடும்பமும் உனக்கு எதிரா இருக்கு, புரிஞ்சுதா? அதனால இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கும் எல்லாம் தெரியுங்க. இந்த வீடு முன்ன மாதிரி இல்ல. நான் எப்படா மாட்டு வேணுதான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. என்ன, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா பொங்கல் வச்சுட்டு சந்தோஷமா போயிருக்கலாம். நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அதுக்குள்ள அந்த டிரைவர் பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கும் அது வருத்தம் தான். இருந்தாலும் மாட்டாம தப்பிச்சோமே, அதை நினைச்சு நாம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா. நீ சொல்றதும் சரிதான். நாம மாட்டாம தப்பிச்சதே பெரிய விஷயம்தான். இந்த வருஷம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சித்திக்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கினது பெரிய விஷயம்தான். கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் பொங்கலை நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்து சேர்ந்து இந்த வீட்லயே கொண்டாடுவோம், சரியா? என்ன சந்திர சொல்ற? அந்த வீட்டுல பொங்கல் கொண்டாட போறோமா? ஆமாங்க. அதுக்குள்ள என் அக்கா குடும்பத்தை நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்துவேன். அதுக்கப்புறம் இந்த வீடு நமக்கு தானே சொந்தம். அதனாலதான் இந்த வீட்லயே கொண்டாடலான்னு சொன்னேன். நீ சொல்றது கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதெல்லாம் நடந்ததுன்னு வை, இன்னும் சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்குங்க, கவலைப்படாதீங்க. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரி சந்திரா, பார்த்து பத்திரமா இரு. எனக்கு மீனாட்சின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. காலேஜ்ல 2 பேரும் ஒன்னா படிச்சோம். அவ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. லவ் மேரேஜ்ங்கிறதுனால அவ ஹஸ்பண்ட் சைடும் சப்போர்ட் இல்ல. எனக்கு அவ ஃபோன் பண்ணிருந்தா. அப்பதான் தனக்கு கல்யாணமான விஷயத்தையும் பொங்கல் பண்டிகைக்கு சீர் கொடுக்க எனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணி சொன்னா. அவ அப்படி சொன்னதும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் நாம அவளுக்கு பொங்கல் சீர் கொடுத்து சந்தோஷப்படுத்தலான்னு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா தான் உனக்கு கால் பண்ணேன். நாம அவ வில்லேஜுக்கு போய் இந்த பொங்கல் சீரை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அவளும் என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இன்னும் எத்தனை ஃப்ரெண்டு தான் உனக்கு இருக்காங்களோ? சரி, அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வரலையா? ஆமா, அப்ப அவளுக்கு ஏதோ கல்யாணத்துக்கு வர முடியாத சூழ்நிலை. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உன் ஹஸ்பண்டோட பாக்கணும்னு சொல்லிட்டே இருப்பா. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் அமையாமலே போயிடுச்சு. இப்ப அவளுக்கு சீர் கொடுக்க போறப்போ உன்னையும் கூட்டிட்டு போனா அவ நம்ம 2 பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ சாதாரண ஆள் கிடையாது. யாராவது அவகிட்ட சிக்கிட்டா போதும், அவ்வளவுதான். என்ன பூ மூந்து இது என்ன முல்லையா? மல்லிகை பூமா? இது பிச்சி பூ. நாங்கெல்லாம் ஸ்மெல்ல பார்த்தே கண்டுபிடிச்சிடுவோம். தாயி, நான் பிறந்ததுல இருந்தே பூ விக்கிறேன். நான் மட்டும் என்ன பிறந்ததுல இருந்தே தலையில பூ வைக்கிற? நீ பிறந்ததுல இருந்து பூ வைக்கிற. என்னால நீ ஏமாத்த முடியாது. இப்போ உனக்கு பூ வேணுமா வேணாமா? கொஞ்சம் இரு, ஏன் அவசரப்படுற? இங்க பாரு மீனாட்சி, பூ இப்படி மோந்து மோந்து பாக்காத, பூ வாடிடும். என்ன உளறிட்டு இருக்க? ஆமா, புதுசா கல்யாணமானவ நீ. உன் பெருமூச்சு பட்டாலே இந்த பூ வாடிடும். பேச்ச பாரு, பேச்ச பாரு. எங்கள மாதிரி புது பொண்ணு வச்சுக்கதா கடவுள் பூவையே படிச்சிருக்காரு. எங்களோட மூச்சு காத்து பட்டாதான் பூவுக்கே புண்ணியம் கிடைக்கும். ஐயோ, எதுக்கு தலையில கை வச்சிட்டு இருக்க? பூ வைக்க வேண்டியது தலையில, கை வைக்கலாமா? எம்மாடி, நான் 4 வீடு போய் வியாபாரம் பார்க்க வேணாமா? ஒருத்தி வாயை பார்த்துட்டு நின்னா என் பொழப்பு என்ன ஆகுறது? வாங்கறத வாங்கிட்டு என்ன ஆள விடுமா? சரி, ஒரு 2 முழம் பூ கொடு. இந்த தாயி, காசு நாளைக்கு சேர்த்து தரேன். இங்க பாரு, வியாபாரம் எல்லாருமே தான் பண்ணுவாங்க. ஆனா என்ன மாதிரி கலகலன்னு ஒரு கஸ்டமர் உனக்கு யாராவது கிடைப்பாங்களா? அது என்னமோ நெசந்தான். அதனால ஒரு முழுப்பம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன்.
என்ன இவ பாட்டுக்கு ஒரு முளை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன்றா? அடியாத்தி. தேங்க்யூ. கெட்டிக்காரி தான். எங்க இருந்தாலும் பொழைச்சுப்ப. மீனாட்சி, இத உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏய், என்ன அப்படி பாக்குற? ஏய், மீனாட்சி. ரேவதி, ஏய், இப்ப நீ எதுக்கு அழற? நான் அதை நினைச்சு பார்க்கவே இல்ல. போன்ல நான் சொன்னது உனக்கு அவ்வளவு தூரம் பாதிச்சிருச்சா? நாங்க லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது எங்களுக்கு தலை பொங்கல். சீர் கொடுக்க கூட ஆள் இல்லாம அனாதையா இருக்கும்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? அதத்தான் நான் உன்கிட்ட போன்ல சொன்னேன். நீ என்ன தாய் வீட்டு சேர் மாதிரி இவ்வளவு கொண்டு வந்திருக்க? எனக்கு என்ன பேசுறது, என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய், நீ என்னோட ஃப்ரெண்ட் டி. உன்னோட மனசுல ஒரு வருத்தம் இருக்குன்னா அது தெரிஞ்ச பிறகு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் பொங்க சீரை எடுத்துட்டு வந்து உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ம், இந்த பொங்கலை நான் மறக்கவே மாட்டேன்டி. ரொம்ப தேங்க்ஸ். ஏய், எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவேன்? விடு. நான் என் வாய் வலிக்கிற அளவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். நீ செஞ்ச விஷயம் அப்படி. ஏய், ஒண்ணு வாய் வலிக்க லொடலொடன்னு காமெடியா பேசுற, இல்ல இப்படி ரொம்ப எமோஷனலா பேசுற. எல்லாத்துலயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்க. ம். சரி, உங்க ஹஸ்பண்ட் எங்க காணோம்? அவரு வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஓகே, உங்களுக்கு இங்க கபடி போட்டி எதுவும் நடக்க போதா? ஆமா சார், இது ஒரு வைராகியத்துக்காக நடக்கிற போட்டி. புரியலங்க. கோயிலுக்குள்ள எங்க ஊருக்காரங்க போக கூடாது, பொங்கல் வைக்க கூடாதுன்னு ரொம்ப வருஷமா தடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கல. நாங்க இந்த வருஷம் கபடி போட்டியில ஜெயிச்சா கோயிலுக்குள்ள வரலான்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஊர்க்காரங்களோட நீண்ட நாள் கனவு கோயிலுக்குள்ள போகணும், சாமியை பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ணணுங்கிறது தான். இந்த கபடி போட்டி மூலமா அதை நிறைவேற்றலான்னு தான் நாங்க தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஊருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த போட்டியில் நீங்க ஜெயிக்க வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார்.